மகா சிவராமன் என்பது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் வரை தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படும் சிவபெருமானுக்கான முக்கியமான திருநாளாகும். இந்த விழாவின் தோற்றத்தைப் பற்றி பல புராணக் கதைகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை: 1. அம்பிகையின் தவம். பிரளயத்திற்குப் பிறகு உலகம் செயலிழந்த நிலையில் அம்பிகை பார்வதி தேவி சிவபெருமானை இடைவிடாது தியானித்து 4 யாமங்களிலும் இரவு கால பகுதிகள் பூஜை செய்தாள். அவளின் இந்த தவத்தின் மூலம் உலகம் மீண்டும் உயிர் பெற்று மகா சிவராமன் விரதம் உருவானது. லிங்கோத்பவர் தோற்றம். ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு தாங்கள் யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் விவாதத்தை முடிக்க சிவபெருமான் ஒரு பெரிய நெருப்புப் பிழம்பாக ஜோதியாக தோன்றினார். அதன் அடிமுடியை காண பிரம்மா மற்றும் விஷ்ணு முயன்றனர், ஆனால் தோல்வியடைந்தனர். இந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுவே மகா சிவராமன் விழாவின் முக்கிய காரணமாகும். இந்த கதைகள் மூலம் மகா சிவராமன் விழா சிவபெருமானின் மகிமையையும் அவரின் அருளையும் கொண்டாடும் ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வாகும்.